أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: يقول الله عز وجل في هذه الليلة: ألا من مستغفر فأغفر له، ألا من مسترزق فأرزقه، ألا من مبتلى فأعافيه. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக சங்கைமிக்க ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இந்த இரவிலே அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் சங்கைக்குரிய ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு நாம் இப்போது அமர்ந்திருக்கிற இந்த இரவு அல்லாஹுவால் சில தினங்கள், சில இரவுகள், சில இடங்கள், சில மனிதர்கள் இவர்களெல்லாம் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரங்களில், அந்த இடங்களில், அந்த காலங்களில் துஆக்கள் கேட்கிற போது கபூலாக்கப்படும் என்பது அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஒரு லைலத்துல் மிஅராஜை, ஒரு ஷபே பராத் என்கிற ஷஅபான் 15வது இரவை, ஒரு லைலத்துல் கத்ர் இரவை, 2 பெருநாட்களுடைய இரவை, ஜும்மாவுடைய தினத்தை, அரஃபாவின் மைதானத்தை, தவாஃப் செய்யும் போது கஅபாவிலே கேட்கப்படுகிற துஆவை, இப்படியெல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சில இடங்களை மேம்படுத்துகிறான், சில காலங்களை மேம்படுத்துகிறான். அவன் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிற இரவுகளில் சங்கைக்குரிய ஒரு இரவு ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. பராத் என்கிற வாக்கியம் இதே வாக்கியமாக வராவிட்டாலும் ஹதீஸ்களில் ஷஅபான் 15 என்று வருகிறது, ஷஅபானின் பாதி இரவு என்று வருகிறது, நிஸ்பு ஷஅபான். பலரும் பலவாறு பேசுகிறார்கள். இந்த இரவு தேவையில்லை, இதில் இபாதத்து தேவையில்லை, இதில் மஸ்ஜிதில் கூட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, இந்த இரவுக்கு எந்த சிறப்பும் இல்லை என்பதை போல உள்ள விமர்சனங்கள், குழப்பங்கள், விதண்டாவாதங்கள் ஆண்டுதோறும் நடக்கிறது. கண்டுகொள்ளாமல் நாம் எந்த இரவு சிறப்பென்று கேள்விப்படுகிறோமோ அதிலே நம்மால் முடிந்த அமல்களை செய்கிறோம், அவ்வளவுதான். இது ஏதோ ஒரு 10 வருஷமாக உருவாக்கப்பட்டு ஷபே பராத் என்பது நடைபெறவில்லை. 1000 வருட காலமாக அமல் செய்கிறார்கள். 800-900 வருஷங்களுக்கு முன்னாலே இருந்த காலத்திலிருந்து அப்ப இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஷஅபானுடைய 15வது இரவில் அமல் செய்கிற கூட்டம் அத்தனை பேரும் முட்டாள்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவ்வளவு ஹதீஸுகள் ஷஅபான் 15 குறித்து வந்திருக்கிறது.
ஆனா என்ன, ஷாபான் வருகிற போதே பல பேர் தயாராகி விடுகிறார்கள். ஷாபான் இல்ல, பராத் இல்ல, இது இல்ல, அது இல்ல. பல தடவை சொல்லியிருக்கோம். அவர்களை பொறுத்தவரை 5000 10,000 நோட்டீஸ் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. கரெக்டா ஷாபான் வந்த உடனே ஒரு அட்டைப்பட்டியை இறக்கி நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அதுல பராத் இல்லைன்னு வந்துடும். மேராஜ் வந்த உடனே ஒரு அட்டைப்பட்டியை இறக்கிடுவாங்க, இப்படி ஒரு இரவு இல்லை அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது நம்முடைய கண்டுபிடிப்பு அல்ல. ஷாபானுடைய இந்த இரவுங்கிறது நாமளா உருவாக்கினா ஏதாவது ஒரு இரவை உருவாக்கலாமே. ஒரே ஒரு ஹதீஸ், இந்த இரவில் நின்று வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள். சூமு நஹாரா கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த ஹதீஸ் அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்பட 8 பெரிய சஹாபாக்கள் இதை அமலும் செய்கிறார்கள், இதை அறிவித்திருக்கிறார்கள். நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சவுதியில நிறைய வஹாபிய கொள்கைகளை உடையவங்களாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆலிம் ஒருத்தரை ரொம்ப தூக்கி பிடிப்பாங்க. அவருக்கு அல்பானின்னு பேர். இணையதளங்கள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும், அல்பானி அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே ஹதீஸ் கலையில அவர் ஒரு பெரிய ஆள் தான், பெரிய மேதை. அவர் என்ன செய்வாருன்னா, நிறைய ஹதீஸ பலவீனம், இந்த ஹதீஸ் பலவீனம், இந்த ஹதீஸ் பலவீனம், இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பார். அல்பானி அவர்களால் வெளியேற்றப்பட்ட பலவீனம் என்று சொல்லப்பட்ட ஹதீஸுகள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. இதுல என்ன பியூட்டினா, அந்த அல்பானி ஷபேபராத்தினுடைய ஹதீஸுகளை சரியானதுன்னு எழுதுறாரு. இவங்க குண்டு எடுத்து போயிடுச்சு. இவங்க உண்மையாலுமே சரியான ஆளுகளா இருந்தா அல்பானி சொன்னதுக்கு அப்புறம் யாரும் மறுபேச்சே பேசக்கூடாது. ஏன்னா அல்பானி அந்த துவா இல்லை, இந்த துவா இல்லை, இந்த தஸ்பீ இல்லை, இந்த லைட் இல்லை, அப்படியெல்லாம் நிறைய தள்ளுபடி செய்தவர். ஹதீஸுகளை தரம் பிரித்து அறிவதில் உலகத்திலேயே பெரிய ஆள் என்று இவர்கள் கொண்டாடுகிற அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்பானி அவர் இப்போ இருக்கிறார். அல்பானி அவர்களே இந்த ஹதீஸை சரி காணுகிற போது இங்க பார்த்தா பயங்கரமா ஓடுது. பராத் இரவு சம்பந்தமாக இது சரியான ஹதீஸ்கள் தான் என்று பேச வருகிற போது அதற்கு எதிரிலும் நிறைய அது இல்லை என்று பேசுவதற்கு ஒரு பெரிய பொருள். நாம பாசிட்டிவாகவே அதுவெல்லாம் அந்த குழப்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த இரவின் மாண்புகளை மாத்திரம் புரியவர். இரவின் மாண்புகளில ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கையிலேயே ரொம்ப சில நேரங்களில் மாத்திரம் நீண்ட சஜ்தா செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து தொழுதிருக்கக்கூடிய இரவுகளில் இந்த இரவு வரும். ஏதாவது ஆயிடுச்சான்னு நான் பயந்து போய் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் அவ்வளவு நேரம் சஜ்தால இருந்தாங்க. அதாவது ரூம் போயிருச்சோ என்னமோ சஜ்தாலேயே அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு போய் பார்த்தேன். அந்த இரவு பராத்தினுடைய ஷபானுடைய 15வது இரவு. நள்ளிரவுல எந்திரிச்சு மன்னரையில போய் ஜன்னத்துல் பக்கீல நின்று கொண்டு மர்ஹூமானவர்களுக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். பின்னாடியே நான் போனேன். ஏன் இந்த இரவுல இங்க நீங்கள் ஜியாரத் இருக்கு, பக்கீல துஆ செய்கிறீர்கள்? எல்லாரும் கேட்டாங்க, இது என்ன இரவு என்று தெரியுமா? ஷபான் மாதத்தினுடைய 15வது இரவு. இந்த இரவில பனு கல்வி என்கிற கோத்திரத்தார் வளர்க்கிற ரோமங்கள் நிறைந்த ஆடுகள் அவங்கள்ட்ட இருக்கும். அந்த ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிப்பான். இது அப்படிப்பட்ட இரவு. எனவே நான் இதிலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதற்காக வேண்டி நான் கூடியிருக்கிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய ஹதீஸ்களையும் ஆதாரங்களையும் அடுக்கி, பொதுவா முரண்படுபவர்களுக்கு தான் ஹதீஸ்கள் எல்லாம் சொல்ல வேண்டும். அது உடன்பட்டு அமல் செய்பவர்களுக்கு தேவையில்லை. நாம் ஏதோ இன்று நேற்று அல்ல, பல நூறு ஆண்டுகளாக ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவில் அமல் செய்கிறோம். அமல் செய்தவர்களில் நிறைய குர்ஆன் விரிவுரையாளர்கள், ஹதீஸ்கலை வல்லுநர்கள், இப்படியெல்லாம் நிறைய பேர் செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு ஹதீஸ் இப்படி, இந்த இரவில் அல்லாஹு தஆலா உங்களில் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா, நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் முதல் வானத்தில் சொல்லுகிறார்.
அலாமின் முஸ்தர்ஸகின் ஃபர்ஸுகுஹு, உங்களில் ரிஸ்க் தேடுவோர் உண்டா, நான் ரிஸ்க் தருகிறேன். அல்மின் முஹ்தலன் ஃபவஆஃபிஹி, உங்களில் ஆரோக்கியம் வேண்டுவோர் அல்லது முசீபத்துகளால் பீடிக்கப்பட்டவர்கள் உண்டா, நான் அவர்களுக்கு ஆஃபியத்தை தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் அத்தனையும் இந்த இரவுக்கான சாட்சிகள். இந்த இரவு சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சிறப்புகள், மிகவும் குறிப்பாக விதிகளை மாற்றி எழுதும் வேலையை அல்லாஹ் இந்த இரவிலே செய்வதாய், மாற்றப்பட்ட விதிகளின் பட்டியலை அல்லாஹ் மலக்குகளிடம் ஒப்படைப்பதாய் இந்த இரவை குறித்து வந்திருக்கிறார். குர்ஆனுடைய ஒரு வாசகம், யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பிது வ இன்தஹு உம்முல் கிதாப். நாடியதை அல்லாஹ் அழிப்பான், நாடியதை அல்லாஹ் அப்படியே வைப்பான், அவனிடத்தில் தாய் புத்தகம் இருக்கிறது. உம்முல் கிதாப், உம்முல் கிதாப்னா தாய் புத்தகம். நாம பத்திரம்னு சொல்றோம்ல, தாய் பத்திரம், மூலப்பத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி விதிகளை எழுதி வைத்திருக்கிற பதிவேட்டிற்கு தாய் புத்தகம் என்று பெயர். அவனிடத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது, அவன்தான் எழுதியவன். இவ்வளவு ஆயுள் என்று எழுதியவன் அவன். அவனால் அதை அழிக்கவும் முடியும், நீட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். இவ்வளவு ரிஸ்க் என்று எழுதியவன் அவன். அவனால் அந்த ரிஸ்கை அதிகப்படுத்தவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஒன்ஸ் எழுதிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் அழிக்க மாட்டான்னு எங்கேயும் சொல்லல. குர்ஆன்ல அவன் சொல்றது என்னன்னா, நாடியதை அழிப்பான், நாடியதை சேர்ப்பான், ரெண்டுமே அங்க வருகிறது. இறைவனுடைய பதிவேட்டிலே இருக்கிற விதியை மாற்றுவது தர்மமும் துஆவும், ரெண்டே ரெண்டு தான். அந்த அடிப்படையில் துஆ மாற்றும். அதிலும் இது போன்ற இரவுகளை கொடுத்து துஆ செய்ய சொல்லி நம்மிடத்திலே கேட்கிறான். யாருக்காவது துஆ செய்யும் வாய்ப்பு கிடைக்குமானால் அல்லாஹ் அவனை கேட்க சொல்லி இதை அவன் திருத்துகிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாடியதை அடிப்பான், நாடியதை சேர்ப்பான். இது விதின்னு பேர் சொல்றோம், கலா கதிர் அப்படின்னு பேர் சொல்றோம். கலா கதிர் அல்லாஹ்வுடைய விதி ரகசியமானது. விதியை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டா வாழ முடியாது. அதை அப்படியே விட்டுறது தான் நல்லது. ஏன் சின்ன குழந்தை மௌத்தா போகுது, ஏன் தாத்தாவெல்லாம் உயிரோடு இருக்காரு, அது அப்படிதான், அவ்வளவுதான். தாத்தா உயிரோடு இருக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, சின்ன பையன் மௌத்தா போகணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, விதி. இந்த விதின்னு கொஞ்சம் பொருந்தி கொள்ள ஆரம்பித்தாலே சரியா லைஃப் போயிடும். இல்ல எனக்கு அது விவரம் தெரிஞ்சாகணும்னு இறங்கினா வீணா போயிடும். விதியை பற்றி முழுமையாய் விளங்க முடியாது. அலிரதியல்லாஹு போய் கேட்டாங்க, விதினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அலிரதியல்லாஹு சொன்னாங்க, ஹிய அஸ்ராருல்லாஹ், அல்லாஹ்வின் ரகசியங்கள் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அவ்வளவுதான். நம்ம ரகசியத்தையே இன்னொருத்தர் தெரிய முடியாது, கேட்டு நோண்டி நோண்டி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரகசியத்தை சொல்லிடுவானா? அல்லாஹ்வுடைய ரகசியங்கள். திரும்ப கேட்டாங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. இருண்ட பாதை, நீ போய் அதுல நடக்காத. திரும்ப கேட்டாங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பஹ்ருன் அமீகுன், ஆழமான கடல், அதை போய் இது பண்ணாத. ஆழமான கடல் விதி, அல்லாஹ்வினுடைய ரகசியங்கள் விதி, இருட்டான பாதை விதி. இப்படியெல்லாம் இருக்கிற போது அல்லாஹு தஆலா வைத்திருக்கிற விதிகளை, கதா கதிரை அவனே தீர்மானிக்கிறான். நினைத்த போது அதை அவனால் மாற்ற முடியும், நினைத்த போது அவனால் அதை சேர்க்க முடியும். என்னவோ இந்த மாதிரி நாட்கள்ல நேரங்கள்ல உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட ஏதாவது 4 வார்த்தை கேட்கிற போது அந்த விதிகளை அல்லாஹ் அழிப்பான், சேர்ப்பான். இதற்கான ஆதாரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமாக சொல்லியிருக்கிறார். விதி புரியலன்னாலும் விதியை காரணம் காட்டி தப்பு பண்ணக்கூடாது. சில பேர் பண்ற தப்புக்கு கூட என் விதி அப்படி இருக்கு, நான் என்ன பண்ணட்டும். சாராயம் குடிச்சிட்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தப்போ உமரதி இல்லாம சவுக்கடிக்கு போய் சொன்னாங்க ஒரு ஆளை. அவர் ஃபுல் போதையில இருந்தாரு. அவருக்கு அப்புறம் போதை கொஞ்சம் நீங்கினதுக்கு அப்புறம், எப்பவுமே போதையில இருக்கிறப்ப அடிக்க மாட்டாங்க, போதை கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சவுக்குல அடி கொடுத்தாங்க.
ஏன் இப்படி திரும்ப திரும்ப குடிக்கிறேன்னதுக்கு, அந்த ஆளு நான் தெரியாம குடிச்சிட்டேன், இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா வேற. அந்த ஆளு என்ன பண்றாருன்னா, என்ன பண்றது, அல்லாஹ் என்கிட்ட அப்படி எழுதிட்டான், நான் குடிகாரங்கிற மாதிரி எழுதி. இன்னைக்கு சில பேர்லாம் அப்படி சொல்றாங்கல்ல, எந்த தவறு செஞ்சாலும் என்ன பண்றது, என்னோட நசீபு, அல்லாஹ் தாலா இப்படி வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி இறைவனை காரணம் காட்டினப்போ மறுபடி எல்லாருமே இன்னொரு தடவை ஹத்து நிறைவேற்ற சொன்னாங்களாம். இன்னொரு தடவை சவுக்குல அடிங்க. ஒரு அடி அவன் குடிச்சதுக்கு, இன்னொரு அடி குடிச்சதுக்கு அல்லாஹ் தான் காரணம்னு சொன்னா பத்தியா, அதுக்காக வேண்டி ஒரு தடவை அடிங்க. செய்யக்கூடிய தவறுக்கு இறைவனை காரணமாக கூடாது. குரான்ல ஒரு ஆயத்து வருது, காபிர்கள்லாம் சொன்னாங்க, லவ்ஷா அல்லாஹுமா அஷ்ரக்னா வலா ஆபாவுனா, ஏண்டா இப்படி சிறுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்கும் போது அவங்க சொன்னது, லவ்ஷா அல்லாஹுமா அஷ்ரக்னா வலா ஆபாவுனா, அல்லாஹ் நாடு இருந்தா நாங்கெல்லாம் சிறுக்கு வச்சிருக்க மாட்டோம்ல, அல்லாஹ் நாட போய் தானே நாங்கள் சிறுக்கு வைக்கிறோம், எங்களுடைய மூதாதையர்களும் அல்லாஹ் நாட போய் தானே சிறுக்கு வச்சாங்க. பாவ செயல்களுக்கு இறைவனை காரணமாக்குதல் என்பது கூடாது என்பதைத்தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருகிறார். விதி என்பது நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹுவை ஒருபோதும் காரணமாக்கிவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் எழுதப்பட்ட விதிகளை மாற்றுவதற்கு அல்லாஹுவால் முடியும். வேறு நேரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் பூமியில். நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறைவன் ஏற்பாடு. ஒவ்வொரு நாளும் இரவின் கடைசி ஒரு பகுதி இருக்குல்லவா, இரவின் கடைசி பகுதி துவா கபூலாகிற நேரம். ஜும்மாவில ஒரு நேரம், பாங்குல இருந்து தொழுக முடிகிற வரை, அது காமத்துக்கு முன்னாடியா இருக்கலாம், பின்னாடியா இருக்கலாம், புத்துபாவா இருக்கலாம், ரெண்டு புத்துபாவுக்கு இடையிலையா இருக்கலாம், காம சொன்ன உடனே இருக்கலாம். எப்பவோ ஜும்மாவில் ஒரு நேரம் துவா கபூலா. நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் துவா கபூலா, மழை பெய்கிற நேரத்தில் துவா கபூலாகும், பிரயாணம் செய்கிற நேரத்தில் துவா கபூலாகும், பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் துவா கபூலாகும். குறிப்பாக வியாழன் இரவு விடிந்தால் வெள்ளி துவா கபூலாகும். அது போக இது எல்லாம் தாண்டி புனிதமான இரவுகளில் கபூலாகும். என்ன புனிதமான இரவுகள்? 2 பெருநாளுடைய இரவு, பராத்தினுடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு. இவைகளெல்லாம் அல்லாஹுவால் பரக்கத்து பொருந்தியவை என்று சொல்லப்பட்டவைகள். இவைகள் எல்லாவற்றிலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துஆக்களை அங்கீகரிப்பதை சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிற போது கேட்டுக்கொள்ளுங்க. என்ன கேட்கணும்னு கேட்கலாம். மன்னிப்பு வேண்டுமா, ரிஸ்க் வேண்டுமா, ஆஃபியத்து வேண்டுமா? இந்த 3மே ரொம்ப முக்கியமானது. மன்னிப்பு, எந்த துவா கேட்டாலும் ஃபர்ஸ்ட் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயான்னு தான் கேட்கணும். நீங்க கல்யாணத்துல கேட்டாலும் அதான் கேட்கணும், மவுத்துல கேட்டாலும் அதான் கேட்கணும். வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினாலும் கையேந்திய உடனே கேட்க வேண்டிய துவா, அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக. அல்லது அரபியாக இருந்தால் ஆகச் சிறந்த வார்த்தை திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லி தருகிறார், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அதுல பல்வேறு செய்தி இருக்கிறது. சின்ன துவாவா தெரியும். அதாவது, எங்கிட்ட இப்படி கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாவே சொல்லி கொடுத்த துவா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சு கேட்கல, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு ரப்பனா ظلمنا أنفسنا அவரு யூஸ் பண்ணல. யார் இந்த துவாவை சொல்லி கொடுத்தான்னு குர்ஆன்ல வருது. ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதப அலைஹி. அல்லாஹ் சில கலிமாவை சொல்லி கொடுத்தான், அதை அவர் கேட்டார். என்ன கலிமா? ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. சின்ன துவாவா தெரியலாம், எல்லாமே இருக்கு. நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறது அதுல இருக்கு. முதல்ல குற்றத்தை ஒத்துக்கொள்வது முதல் ரகம், அது அதில் இருக்கு. நீ மன்னிக்கலைன்னா நான் பெரிய நஷ்டவாளி ஆயிருவேன் அப்படின்னு இருக்கு. நீ மன்னிக்கவில்லை என்றால்ங்கிறதுக்குள்ளேயே நீ மட்டும் நான் மன்னிப்ப, வேற யாரும் மன்னிக்க முடியாதுன்னு இருக்கு. எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய இந்த துவாவை சொல்லிக் கொடுத்தது யார்? ரப்புல் ஆலமீன். அதனால தான் கையேந்துகிற போதே பாவ மன்னிப்பிற்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا. எந்த துவா கேட்டாலும், நீங்க ஒரு வீட்டுக்கு குடி போறது கேட்குறீங்க, ஒரு கடையை திறக்கிறது கேட்குறீங்க, ஒரு பள்ளிவாசல் திறக்கிறது கேட்குறீங்க,
ஒரு கல்யாணத்துல கேட்குறீங்க, ஒரு குழந்தை பிறக்கிறது கேட்குறீங்க, என்னத்துக்கு கேட்டாலும் முதல் துவா பாவம் பண்ணிப்போம். அதற்கு பிறகுதான் எல்லா துவாக்கள். இதுல என்ன விசேஷம்னா, ஒரு பாவமும் செய்யாத நபிமார்கள் யாரெல்லாம் மன்னிச்சுன்னு கேட்டாங்க. பாவம் செஞ்சவங்க தான் கேட்கணும்னுலாம் இல்லை. நாம என்ன அவ்வளவு பாவமா பண்ணிட்டோம் அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாவை பார்த்து குர்ஆன்ல சொல்ற வாக்கியம் நமக்கு எல்லாம் தெரியும். கஃபர லக மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅخر. நபியே, உங்களுடைய முன்பின் எல்லா பாவத்தையும் மன்னிச்சாச்சு. பாவங்களே இல்லாமல் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட நபி சொல்லுகிறார்கள், நான் ஒரு நாளைக்கு 70 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். என்ன அவசியம் வந்தது? 70 பாவம் ஒரு நாளைக்கு செய்யற நம்மளே கேட்கறது இல்லை. ஒரு பாவமும் செய்யாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்காத நபிமார்கள் யாருமே இல்லை. யாருமே வேணும்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லலாம். பாவ கரை படாதவர்கள் மட்டுமல்ல, மறுமை பத்தி ஹதீஸ்ல வருது. சஹீஹுல் புகாரில கியாமத்து சம்பந்தமா ஒரு ஹதீஸ், நீங்களா அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஹதீஸ் சும்மா லைட்டா சொல்லிக்கலாம். மறுமையில எல்லா ஜனங்களும் போவாங்க, ஒவ்வொரு நபிகிட்டயா போவாங்க. அந்த நபி சொல்லுவாரு, நானே ஒரு பாவத்துல இருக்கேன், அல்லாட்ட நீங்க அங்க போங்க அப்படிம்பாங்க. அந்த நபிகிட்ட போனா அவரு சொல்லுவாரு, நானே ஒரு சிக்கல்ல பாவத்துல இருக்கேன், நீங்க அங்க போங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க, இப்படி போவாங்கன்னு வருது. ஒவ்வொரு நபி இதை சொல்லுவாங்களாம், நானும் பாவம் செய்தவன் தான், நீங்க அங்க போங்கன்னு. இந்த ஹதீஸினுடைய தொடர ரசூலுல்லா சொல்லிட்டு கடைசியா ரசூலுல்லாட்ட வருவாங்கன்னு வருதல்ல. இந்த ஹதீஸ்ல இடையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அங்க மட்டும் இந்த வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை, நான் பாவம் பண்ணிட்டேன், நானே இப்படி இருக்கேன், நீங்க அங்க போங்க அப்படி சொல்லல. அங்க போங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இது ரசூலுல்லாவே எல்லா நபிமார்களுக்கும் சொன்ன வார்த்தையை ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பயன்படுத்தல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க போங்க, அவ்வளவுதான். நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லல. ஆனாலும் குர்ஆனில் அல்லாஹ் எத்தனை நபிமார்களை சொல்லுகிறானோ அத்தனை பேரும் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாகன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நபி ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, யா அல்லாஹ் அநியாயம் செஞ்சுட்டேன் நானே, என்ன மன்னிச்சு. அத்தனை பேர். அது கால அவகாசம் எல்லாம் இல்லை. கால அவகாசம் வச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்த லைலத்துல் கத்ர்ல பாவம் பண்ணி கேட்டுடலாம் அப்படின்னு நம்மளை மாதிரி ஹோல்சேலா எல்லாம் சேர்த்து வச்சுட்டு கடைசியில வந்து லைலத்துல் கத்ர்லயோ அதுலயோ இதுலயோ அப்படியெல்லாம் இல்லை. செஞ்ச உடனே ரப்பிட்ட ஒரு 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 நல்ல ரஹ்மத் கிருபை இருக்கிறது. என்னன்னா, செஞ்ச ஸ்பாட்லயே பாவம் மன்னிப்பு கேட்டாலும் சரி, மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேர்த்த விலைக்கு விடுறதுக்காக போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல வருது. 2 பேர் சண்டை போட்டதுல ஒருத்தர் இவங்க ஃபேமிலி, இன்னொருத்தன் வேற ஆளு. போய் தடுத்துட போனது. சில நேரம் தடுத்துட போனோம்னா அவனுக்கு நம்மளே திட்டிடுவானுங்க. தடுத்துட போனவர் கோவம் வந்து அவர் அடிச்சு விடுவார். அந்த மாதிரி தடுத்துட போன நேரத்துல இவரை எவ்வளவு திட்ட ஒரு குத்து விட்டாரு, மௌத்தா போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பொதுவாகவே கொஞ்சம் அந்த மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆனவங்க. தடுத்துட போன உடனே அவன் என்னமோ பண்ணான்ல, இவரை திட்டினானோ என்னமோ, கைய முடுக்கி மூசா பக்கதான் ஆடை ஓடி ஒரு குத்து மௌத்தா போயிட்டான்னு குர்ஆன்ல வருது. சரி, மௌத்தா போன உடனே அடுத்த வரி என்ன தெரியுமா வருது? ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி, எல்லாம் தெரியாம பண்ணிட்ட மன்னிச்சுக்கோ. இப்பதான் அடிச்சிருக்காரு, சூடு கூட இன்னும் ஆறல. அவர் துணிப்பு அடைஞ்சான்னு தெரியல, அடிச்ச உடனே மன்னிப்பு, ஸ்பாட்ல மன்னிப்பு. ரப்ப பொறுத்த வரையும் சரி இப்பதானே அடிச்சோம், வருஷமா அப்புறம் பார்க்கலாம், ஏதாவது மகரிபிலே இஷாலியா அப்புறம் கேட்டு இல்லை. பாவ மன்னிப்பு அவ்வப்போது எல்லா நேரம். ஒருவேளை அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்றால் வாழ்ந்த வாழ்க்கையே அர்த்தமற்றது என்பதுதான் நல்லடியார்களுடைய நிலைப்பாடு. நிறைய பேர் அப்படி, அதாவது காலமெல்லாம் உத்தமர்களாக வாழ்ந்து முடிந்த சஹாபாக்கள் விரதி எல்லாம் துவா செய்வாங்களாம். எப்ப பார்த்தாலும் இந்த துவா தான், அல்லாஹும்ம மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். 2 துவா எப்பவுமே கேட்பாங்களாம். யா அல்லாஹ்,
உன்னுடைய பாதையில நான் ஷஹீதா மௌத்தாகணும். இது ஒரு துவா. ரெண்டாவது துவா, உன்னுடைய ரசூலாகிய ஊராகிய மதீனால மௌத்தாகணும். சில பேர் இந்த துவாவை கொஞ்சம் ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. என்ன கேட்கிறாரு, மதீனாவுக்குள்ள மௌத்தாகணுங்கிறாரு. போருக்கு போனா போர்க்களத்துல ஷஹீதாவும் கேட்கணுங்கிறாரு. ஷஹீதாகணும்னா வெளியூர்ல போய் மைதானத்துல, யுத்த மைதானத்துல போர் நடக்கும். போர் செஞ்சுட்டு இருக்கிறப்ப எதிரிக்க வெட்டுவாங்க. வெட்டுனா அப்ப ஷஹீதாயிரலாம், வெளியே போய்தான் ஆகணும். இவர் கேட்கறது மதீனாவுக்குள்ள மௌத்து வேணுங்கிறாரு, ஷஹீதாவும் மௌத்தா போடுகிறார். ரப்பு அதை நடத்தி கொடுத்தான். அதே மாதிரி பஜ்ரு தொழுக வச்சுட்டு இருக்கிறாங்க. முதல் ரக்காயத்தை முடிஞ்சு ரெண்டாவது ரக்காயத்தை எந்திரிச்சு நிற்கும் போது பின்னாடி முந்தின சப்புல நின்றவன் அபுல் உலுங்கிறவன் கத்தியை எடுத்து, அது விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு வாளை போர்வைக்குள்ள வைத்து மறைத்திருந்தவன், சால்வ மாதிரி பொத்திருந்தவன் உள்ள வச்சிருந்தான். எடுத்து முன்னாடி போய் தொழுக வைக்கிறப்ப மாத்திரம்தான் இவர்களை தள்ள முடியும் என்பது அவனுக்கு தெரியும். ஏன்னா தொழுகை இல்லாம இருந்திருந்தா அவங்க பக்கத்துல கூட போக முடியாதுங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப போய் வயிற்றுல வச்சு ஒரு அரை வட்டத்துல ஒரு கிளி கிழிச்சு, அதாவது லேசா இப்படி நேரா குத்துனாவெல்லாம் பொழைச்சிக்குவாங்க. விஷம் தோய்க்கப்பட்ட வால்ல பிரசவத்திற்காக அறுப்பது போல முழுக்க அப்படியே ஒரு அரை வட்டமாக அறுத்து முடிச்சுட்டு குற்றுயிரும் குடையுயிருமாக அப்படியே எல்லாம் குடலெல்லாம் வெளியே வர அவங்க சரியறாங்க. தப்பித்து ஓடுகிறான். ஓட ஓட யாரெல்லாம் பிடித்தார்களோ அவர்களையெல்லாம் வெட்டுகிறான். உமருதி எல்லாம் ரூஹு இன்னும் போகல. ஸ்பாட்ல உள்ள 6 பேர் ரூஹு போயிடுச்சு. இவன் எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டே வர்றாங்கிறத கடைசி தப்புல இருந்து பார்த்தவர்கள் அப்துரமான் அவுரதி எல்லாவும் அவுரதி எல்லாவும் அவங்க ஒரு போர்வை வச்சிருந்தாங்க. எடுத்து அவன் போர்வையை தலையில போட்டான். யாரையாவது ஒருத்தர் போர்வையை குத்தி அடிச்சு சாத்துறதும்பாங்கல்ல, தூக்கி போட்டாச்சு போர்வையை. கொத்திய உடனே ஆளுக்கால் எல்லாரும் பிடிச்சாங்க, அடிச்சாங்க. என்னன்னா 2 நாள் அதற்கு பிறகு ஹயாத்தோடு இருந்தார் முரதி இல்லாத. 2 நாள் உயிரோடு இருந்து முடியல. ரூஹு போக போகுது. ரூஹு போற சொல்ல வந்த விஷயம் இதுக்கு தான். நீ இறப்ப சொல்றதல்ல, அல்லாஹ் 2யுமே கொடுத்தான். ஷஹீதும் ஆனாங்க, மதீனாவிலையும் ஷஹீத் ஆனாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி நினைச்சாங்க, ஷஹீத் ஆகிறதுனா அது எப்படி மதீனால முடியும்? ரசூலுடைய இடத்துல பள்ளிவாசல்ல மெஹராவுல முசல்லாவுல மதீனாவுல ஷஹீதாகும் வாய்ப்பு கிடைக்கிறது. கடைசியா படுத்திருந்தது மகனுடைய மடியில். மகன் அப்துல்லா, இது எல்லாம் அப்துல்லாவுடைய மடியில படுத்திருக்கிறார்கள். படுத்திருந்த உடனே ரூ போக போற நேரம் 2 நாள் கழிச்சு, குத்தப்பட்டு 2 நாள் கழிச்சு, என் தலையை கொஞ்சம் கீழே இறக்கி வையின்னு சொன்னாங்க. உமரதி எல்லாவும் இல்ல நீங்க மடியிலேயே படுத்துறீங்கன்னு அவர் சொல்றாரு. இல்ல இறக்கி வை, இறக்கி வை. மௌத்தா போறவனுக்கு என்ன மடி வேணும், என்ன சுகம் வேணும், என் தலையை தூக்கி கீழே போடு அப்படின்னாங்க. கடைசியா வேற வழி இல்லை, தந்தை சொல்லுவதற்கு கட்டுப்படணும்ட்டு தலையை தூக்கி கீழே வச்சான். கீழே வைக்கும் போது உமரதி எல்லா ஒன்று ரூபு பிரியறதுக்கு முன்னாடி சொன்னது, உமர் இல்லம் எகுஃபிருல்லாஹுலக், உமரே அல்லாஹ் மட்டும் உன்னை மன்னிக்கலன்னா உனக்கு கேடு உண்டாகட்டும் சொல்றது உமரதி எல்லாம். திரும்ப திரும்ப இந்த வாசகத்தை 3 தடவை சொல்லுகிறார்கள். உமர், அல்லாஹுடைய மன்னிப்பு மட்டும் உனக்கு கிடைக்கலன்னா உனக்கு கேடு உண்டாவதாக. எத்தனை பேராக இருந்தாலும் எவ்வளவு சிறப்பானவர்கள். உமருடைய மாளிகையை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன், நான் உள்ள போகல. உமர் ரோஷம் உள்ளவர், அவர் அனுமதி இல்லாமல் அவர் மாளிகையில் நுழையக்கூடாது. வந்து கீழே சொன்னாங்க, உமரே உன் மாளிகையை பார்த்தேன். உமர் சுகுணவாதி என்பது தீர்ப்பு செய்யப்பட்ட, முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஆனா மௌத்தா போற நேரத்துல மடியில இருந்து தலையை இறக்கி தலை தொங்கி அது கீழே இருக்கிற போது, வயலுள்ளி உமர் இல்லம் எகுஃபிருல்லாஹுலக், அல்லாஹ் உனக்கு மன்னிக்கலன்னா உனக்கு கேடுதான் என்கிறார் உமரதி எல்லாம். அதனால எப்ப கையேந்தினாலும் முதலிலே கேட்பது, ரப்பிடத்துல கேட்க வருவது அல்லாஹ்வுடைய பாவமணி. அல்லாஹ் சொல்றா, இந்த இரவிலே கேளுங்கள் பாவமன்னிப்பை. ரிசுக்கு வேண்டுமா கேளுங்கள். ரிசுக்கு அர்த்தம் நிறைய கூடன்னு கேட்கக்கூடாது, பரக்கத்தை கூடன்னு கேட்கணும். குவான்டிட்டி கேட்கக்கூடாது.
1,00,000 கொடு, இல்ல அவன் கொடுக்கிறது 10,000 இருக்கட்டும். பரக்கத்து செய்தால் 1,00,000 அல்ல பல லட்சத்தினுடைய வேலையாகும். சில பேர் கேட்க தெரியாம கேட்கறது. 100 வயசு கொடு, பரக்கத்து கொடு, ஆயுளில் பரக்கத்து கொடுன்னு கேட்கணும். 100 வயசு 70 வயசுல பேஷண்ட் ஆகி பெட்ல படுத்துட்டா 30 வருஷம் அவர் டெய்லி துவா செஞ்சுட்டு இருப்பார். என்னை கூப்பிட்டுக்கோ, என்னை கூப்பிட்டுக்கோ, இருக்கிறவங்க எல்லாம் என்னை கொள்றாங்க, என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க. வாழுகிற வரை ஆயுளில் பரக்கத்து வேண்டும், அப்படிதான் கேட்கணும். ரிஸ்கில் பரக்கத்து வேண்டும், அப்படிதான் கேட்கணும். நிறைய கொடு தப்பு, 100 வயசு கொடு தப்பு, குவான்டிட்டி கேட்க கூடாது. அல்லாஹுவின் பரக்கத்தை கேட்க வேண்டும். ரிஸ்கில பரக்கத். எல்லா ரிசுக்கும் பொறுப்பேற்றவன் சொல்லுகிறான், அலாமி முஸ்தர்ஸுக்கின் பாரிசுகு, ரிசுக்கு வேண்டுவோர் உண்டா கேளுங்கள், நான் ரிசுக்கு தருகிறேன். ரிசுக்காதான் பொறுப்பு, எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ரிசுக்கு தருவது யார்? 10 மாசம் தாய் வழியாக தருகிறார். வெளியில வந்த பிறகுதான் தாய்ப்பால் கிடைக்கும். உள்ளுக்குள்ளேயே தருகிறார். தாய் சாப்பிடுவாள், குழந்தைக்கு உணவு போகும். குழந்தைக்கு உணவு போகும். சொல்ல போனா எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் ஜம்முன்னு உள்ள 4வது மாசம் ரூபு வந்ததுல இருந்து 10வது மாசம் வரைக்கும் 6 மாசம் கரெக்டா போயிடும், டைமுக்கு போயிடும். வெளியே வந்தா தான் அந்த குழந்தை வீடு வீடு கத்தி பாடுவாங்க. உள்ளுக்குள்ள கத்தாமையே வந்தது. அழுது குழந்தைக்கு பாடுங்கிறது வெளியே வந்ததான். அங்க உள்ளுக்குள்ள ஒண்ணும் வேண்டாம். ரப்பு டைமுக்கு எல்லாமே கிடைச்சிரும். தாய் சாப்பிடுகிறாள், குழந்தைக்கு கிடைக்கிறது. தாய் குடிக்கிறாள், குழந்தைக்கு போகிறது. யார் ரிசுக்கு தர்றா? உலகத்தில் எத்தனையோ ரிசுக்கினுடைய அதிசயங்கள் உண்டு. தப்சீர்கள்ல நிறைய சொல்லியிருக்கோம். வருது, காகத்துக்கு குஞ்சு பொறிச்சதுன்னா தாய் தானே பார்க்கணும். முட்டை குஞ்சு வந்துருச்சுன்னா காகத்தினுடைய குஞ்சு பிறந்த உடனே வெள்ளையா இருக்கணும். காக்கா மாதிரி கருப்பா இருக்காது, பிறந்த உடனே வெள்ளையா இருக்கும். கருப்பெல்லாம் போக போகத்தான் வரும். வெள்ளையா இருக்கும், வாய் அப்படி ரெட்டிஷா இருக்கும். இந்த தாய்க்காகம் குஞ்சை பார்த்துட்டு சந்தேகத்துல போயிருப்பான். ஏதோ நம்மளுக்கு பிறந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிருப்பான். என்னமோ இப்படி இருக்குது வெள்ளையா. அப்படி படுத்து கிடக்கிற குஞ்சுக்கு ஓரத்துல இருந்து துகள் துகளாய் புழு புழுவாய் என்னென்ன வேணுமோ அதை கொண்டு வந்து அந்த அழகுக்கு பக்கத்துல அல்ல வைப்பான். காத்துல உள்ள போகும், யாரும் ஊட்டுறதில்லை. தாய் வந்து அழகுல எடுத்து கொடுக்க அப்படியெல்லாம் இல்லை. ஆனா ஊசிகளாக, துகள்களாக, புழுக்களாக அந்த இதுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட சாப்பிட நேரம் கருப்பாகும், வெள்ளை கருப்பாகும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட கருப்பாகும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட 10-15 நாள்ல கருப்பு காக்காவா மாறிடும். இப்போ அவங்க அம்மா வந்துடும். ஓகே, நம்மளுக்கு தான் டவுட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். காகத்திற்கு தாயே இல்லாத 10-15 நாட்களில் உணவு கொடுத்தவன் யார்? கர்ப்பத்திலே இருக்கிற குழந்தைக்கு யாருமே இல்லாமல் அந்த தாய் கூட யோசிக்காமல் கொடுப்பவன் யார்? எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துருவான். யார் யாருக்கோ உணவு எங்கெங்கயோ. அரபி கல்லூரிகள்ல மந்த்துக்குன்னு லாஜிக்குன்னு ஒரு பாடம் படிச்சு கொடுப்போம். அதுல ஒரு செய்தி வரும். என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர் பிராணிகளும் சாப்பிடுகிற போது கீழ்த்தாடையை அசைக்கும், முதலை மட்டும் மேல் தாடையை அசைக்கும் அப்படின்னு வரும். முதல்ல பார்த்துருக்கீங்களா? இப்படிதான் சாப்பிடும் மேலே. நாம் அப்படி சாப்பிடணும்னா அதிகமாக இருக்கும், முடியாது. எல்லாமே உயிரினங்கள் அத்தனையும் கீழ்த்தாடையில தான் சாப்பிடும். இது ஒரு பொது சட்டம் நூல்ல வருது. குல்லு ஹைவானின் யுஹர்ரிகு ஃபக்கஹுல் அஸ்ஃபல் இல்லத்தின்சால் இல்லத்தமாசோ. எல்லாமே கீழ்த்தாடையை அசைக்கும், இல்லத்தின்சா அது மட்டும் முதல்ல மட்டும் மேல் தாடையை அசைக்கும். ரப்புடைய ஏற்பாடு. உலகத்திலேயே அது ஒன்று மட்டும்தான் மேல் தாடையை சாப்பிடுது.
ஓ, பெரிய பெரிய திமிங்கலம் பெரிய பெரிய மீன் எல்லாம் முதல்ல அப்படி முழுக்குமா உள்ள, அசால்ட்டா வாங்கன்னு கூப்பிடுவோம். உள்ள நீண்டுச்சுன்னா உள்ள போயிட வேண்டியதுதான். நம்மள மாதிரி உள்ளவங்க எல்லாம் 4-5 பேர் சாதாரணமா உள்ள போகலாம். அந்த அளவுக்கு திறந்து மூடுவாங்க. அந்த மீனோ திமிங்கலமோ எதையாவது சாப்பிட்டா இந்த இறைச்சி எல்லாம் அங்கங்க பல்லுல சிக்கிக்குமா. எதுக்கு? முதலுக்கு பூரா இப்படி ஆணு திறந்துச்சுன்னா பூரா அங்கங்க 50 கிராம் 50 கிராமா மேல இருக்கும். நாம நம்ம பல்லுக்கு ஏற்ற மாதிரி மூணா ஒரு ஒரு கறி துகள் ஒரு இறைச்சி துண்டு சிக்கிருக்கு. இந்த பல்லு குத்துற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தெரியும். பல்லு குத்துலன்னா படாத பாடு. எங்கேயாவது ஒரு குச்சி எங்கேயாவது ஒரு இது விட்டா பிளேட கூட வச்சிருவாரு. இன்னைக்கு பல்லு குத்தி ஆகணும், அது உள்ள டிஸ்டர்ப் பண்ணுது. எது? அந்த ஒரு சின்ன துகள் உட்காந்து எப்படியாவது அதை எடுக்கணும். கையை விட்டு எடுப்பார், இதை விட்டு எடுப்பார். அது இல்லைன்னா ரொம்ப டிஸ்டர்ப் தொந்தரவா இருக்கும். இந்த பல்லு குத்துற இன்ட்ரெஸ்ட் முதலைக்கு மட்டும் உண்டு. நம்மளுக்கு அப்புறம் மனுஷனுக்கு அப்புறம் அதுக்கு பல்லு குத்துரும். ஏன்னா சிக்கி இருக்கிறதெல்லாம் கொத்து கொத்தா இறைச்சி. பெரிய பெரிய திமிங்கலத்தை சாப்பிட்றப்போ என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு? எப்பவுமே பெருசா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஓரமா வந்து கடற்கரை ஓரமா ஆத்து ஓரமா இப்படி திறந்து வச்சுட்டு கேட்டை ஓபன் பண்ணி நின்றுக்கும். இந்த வெளியில ஏதாவது கொஞ்சம் தீனி கிடைக்கும்னு கொக்கு காத்துட்டு இருக்கும். கொக்கு அதுக்கு தேவை இந்த துகள் மட்டும்தான். அது பெரிய அளவுல சாப்பிடாது. இது இப்படி துறந்த உடனே அது உள்ள வந்து உட்காரு. ரப்பு ரிசுக்கு கொடுப்பதை சொல்லுகிறேன். யாருக்காக இருந்தாலும் ரிசுக்கு எப்படி எல்லாமோ கொடுப்பான். ஏதோ ஒரு பிராணி சாப்பிட்டு அதோட பல்லுல இடைஞ்சலா இருக்கிறதுனா இன்னொரு பிராணிக்கு பிரதானமான உணவு. இது போய் கரெக்டா அங்க உட்காந்து குத்தி விடும். பல்லு குத்துற வேலை நம்ம ஸ்டிக்ல வச்சு செய்யறோம்ல, அந்த வேலையை அல்லாஹ் ஒரு படைப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அது போய் உட்காந்து குத்தி குத்தி விடும். பூரா பல்லும் காலி ஆயிடும், கிளீன் ஆயிடும் எல்லா இறைச்சியும். பொதுவா பேராசை தானே எல்லாத்துக்குமே. முதல்ல நினைக்குமா அதான் பூராத்தையும் காலி பண்ணிருச்சு, உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற இதை ஏன் வெளியே விடுவானு, இதையும் பிஸ்மில்லான்னு உள்ள அமுத்திட்டா அதுவும் போயிருமல்ல. எல்லாத்துக்கும் உள்ளது தானே. எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு இது பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கரெக்டா எல்லாம் எடுத்து முடிக்கிறப்போ இது வந்து நீண்ட காலமா ரொட்டேட்டா இந்த உலகத்துல நடைபெற்று இருக்கிற ஒரு வேலை. கரெக்டா எல்லாம் எடுத்து முடிச்ச உடனே இது இப்படி அமுக்கலான்னு நினைக்குமல்ல, மேல அந்த மட்காடு அந்த அந்த சீட்டை அப்படிங்கும் போது இது திருப்பி முடிச்சு திருப்பி முடிச்சா ரத்தம் தான் வரும். கூறிய முனை மேல கொத்தும், அதுக்கப்புறம் மூடாது. அது இது வெளியில பறந்து போய்விடும். ஒரு பல்லிடுக்கில சிக்கி கொண்ட ரிசுக்கை வேறு ஒரு உயிரினத்திற்கு அல்லாஹ் வைக்கிறான். இப்படி ஒண்ணு வரும்னு சொல்லி அது அங்க உட்கார்ந்துருக்கு. எது? காத்திருக்கிறது போக்கு. அதே போல தன்னுடைய இந்த இடையூறை பல்குத்தும் வேலையை அதை எப்படியாவது செய்தாக வேண்டும் என்று வாயை திறந்து கொண்டு இது வரும். நான் சொல்ல வர்றது, உலகத்தில் நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிரினம் அல்லாஹ் எங்கெங்கேயோ ரிசுக்கு வச்சிருக்கான். யார் யாருக்கோ அல்லாஹ் ரிசுக்கு கொடுக்கிறார். அல்லாஹுவினுடைய உமாமின் தாப்பத்தின் கீழ் அருந்தி இல்ல அலல்லாஹி ரிசுகுஹா, இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ரிசுக்கினுடைய பொறுப்பேற்றிருக்கிறார். சொல்ல வந்தது, மன்னிப்பு கேட்கிறீங்களா? இந்த இரவில் கேளுங்கள், நான் தருகிறேன். அலாமின் முஸ்தர்ஸகின், ரிசுக்கு வேண்டுவோர் உண்டா? கேளுங்கள், தருகிறேன். முபுத்தலன், பலா முசீபத்துகளிலே பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா? கேளுங்கள், நான் ஆபியத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற வாக்குறுதி இந்த இரவிலான. எனவே தனித்தனியாக அமல் செய்யும் போது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதற்கென்று தனியாக ஏதாவது தொழுகை, அது தஹஜ்ஜுதாக இருக்கலாம், ஹாஜத் நஃபிலாக இருக்கலாம், இது போன்ற இரவுகளை சந்திக்க வாய்ப்பு கொடுத்தமைக்காக அல்லாஹ்வுக்கு நன்றியாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்விடத்திலே தக்பீர் கட்டிவிட்டு தொழுது முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். துஆ செய்கிற போதே இதைத்தான் கேட்க வேண்டும். ரிசுக்கிலே பரக்கத்தை கொடு, அதே போல ஆயுளிலே பரக்கத்தை கொடு,
கேட்பது நீண்ட ஆயுள், நீண்ட ரிசுக்கு, நிறைய ரிசுக்கு அல்ல. ஆமா வந்தா முடிக்கணும்னு அர்த்தம். ஆமா அப்படி சைட்ல சத்தம் இல்லாம வருவாங்க. எனவே கேட்பது நிறைய வேண்டும் என்று கேட்பதை விட பரக்கத்து வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஆயுளிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வதை, ரிசுக்கிலே பரக்கத்து செய்வதை, செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் பரக்கத்து செய்வதை, முதல்ல ஆயுசுல பரக்கத்து வேணும். எவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு தெரியுமா நம்முடைய ஆயுள்? வெகு வேகமாக போவது, வெகு வேகமாக. நம்முடைய தாத்தாக்கள் வாழ்ந்த ஆண்டை கவனிக்கும் போது அவங்க வயசு உதாரணமா 60 70ன்னா நம்மளுக்கு பாதி தான், 35 தான். ஏன்னா மூவிங் அப்படி இருக்கு, வேகமாக நகர்கிறது காலம். தக்காரபு ஜமான், கயாமத்து நெருங்க நெருங்க கால சுழற்சி வேகமாகும் என்பது நபிகளாரின் வாக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கு. போக போக ஃபாஸ்டா மூவ் ஆகுது, கயாமத்து வருகிறது என்று போதும். ஒரு நேரத்துல ஒரு ரம்ஜானுக்கும் இன்னொரு ரம்ஜானுக்கும் இடைவெளி இருந்தது எவ்வளவு மறந்து போயிடும். அந்த எடுத்த சட்டையோட பட்டன் எல்லாம் பிரிஞ்சு போய், ரம்ஜானுக்கு வாங்கின செருப்போட வாரெல்லாம் பிரிஞ்சு போய், அதுக்கப்புறம் 3-4 மாசம் இருக்கும், ரம்ஜானுக்கு வாங்கலான் இருக்கோம், ரம்ஜானுக்கு செருப்பு வாங்குவோம், ரம்ஜானுக்கு புது சட்டை தப்போம் என்றிருந்த காலமெல்லாம் போயிடுச்சு. இன்னும் அந்த சட்டையே புதுசா இருக்குது, அடுத்த ரம்ஜான் வந்துருச்சு. வேகமாக காலம் நகருகிறது அல்லவா? ரப்புல் ஆலமீன் நகருகிற இந்த வேகத்திற்கு இடையிலும் சில லைலத்துல் கத்ர்களை, சில ரமலானை, சில பராத்தை அல்லாஹ் நமக்கு வாய்ப்பாக தந்திருக்கிறான் என்பதற்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தனித்தனியான இபாதத்துகளில் அவரவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த நான் சொன்னவற்றிலெல்லாம் பரக்கத்தை கேட்போம். ஆயுளில் பரக்கத்து வேண்டும், ரிசுக்கில் பரக்கத்து வேண்டும். இதை எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் துவா பாவ மன்னிப்பு வேண்டும். அந்த பாவ மன்னிப்பை கேட்டுவிட்டு இதையெல்லாம் கேட்போம். இந்த புனிதமான இரவில் அல்லாஹ் இந்த இரவுடைய கயிறு பரக்கத்துகளை நமக்கு தருவானாக. இந்த இரவினுடைய பலனால் அல்லாஹ் தாலா பாவங்களை மன்னி தருவானாக. அல்லாஹ் தாலா நமக்கு வழங்கக்கூடிய ரிசுக்கிலே பரக்கத்தை தருவானாக. அல்லாஹ் தாலா ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை அல்லாஹ் வழங்குகிற ஆயுளிலே பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. எத்தனை பேர் எத்தனை விதமான முசீபத்துகளிலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஆஃபியத்தை தருவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து வஃபாத்தாகிற போதும் ஈமானோடும் கலிமாவோடும் மௌத்தாவும் நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.